பாரதி ராஜாவுல பாதி மணிரத்னத்தோட மீதி என்றெல்லாம் வாத்திய கோஷ்டிகள் வாசித்து தள்ளியதால் நாம் நிஜமாகவே அப்படிதானோ என்கிற டவுட் வந்து அதனாலேயே அவுட் ஆகி போனவர் கார்த்திக் சுப்ராஜ். இறைவி என்று அவர் பெயர் வச்சுட்டாரே, நாம சும்மா இருக்கலாமா? இந்தா வச்சுக்கோ மனிதி என்று ஒரு புது வார்த்தையை கண்டுபிடித்து தன் பங்குக்கு இம்சை கொடுத்தார் பாட்டு எழுதிய சிட்டுக்கவி ஒருவர். இப்படி ஒருவர் மாற்றி ஒருவர் கொடுத்த இம்சையால் படு பாதாளத்திற்கு போனது படத்தின் கலெக்ஷன். படம் படுதோல்வி என்பதையே பல வாரங்கள் கழித்துதான் ஒப்புக்கொண்டது இறைவி சம்பந்தப்பட்ட அனைவரின் மனசும். கலெக்ஷன் படங்களை கொடுக்கிற இயக்குநர்களுக்கே கமர் கட்டு கொடுத்து விடும் சினிமா படுதோல்வி படம் என்றால் சும்மா இருக்குமா? எல்லாரும் காஷ்மீர் பார்டர்ல சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம், போயிட்டு 4 வருஷம் கழிச்சு வரீங்களா என்று கதவை அடைக்க ஆரம்பித்து விட்டார்கள். மனம் நொந்த கார்த்திக் சுப்ராஜ் முதல்ல நம்மள கரெக்ட் பண்ணிக்கலன்னா நம்ம குண்டு தேகத்தை வையாபுரி தேகமாக்கிட்டு தான் ஓய்வானுங்க என்று முடிவெடுத்திருக்கிறார். கேரக்டரை ஸ்டடி பண்ணணும், ஸ்கிரிப்டை இன்னும் இழைக்கணும், அதுக்கு தமிழ்நாட்டுல இருந்தா சரிப்படாது, அமெரிக்கா போயிடுவோம், ஒரு மாசம் அங்கிருந்து எல்லா ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையும் முடிச்சுட்டு வருவோம் என்று கிளம்பி விட்டாராம். ஹாலிவுட்ல திருடுவீங்களோ பாலிவுட்ல பள்ளம் பறிப்பீங்களோ, மறுபடியும் ஒரு ஜிகர் தண்டாவோட வந்தீங்கன்னா பொழைக்க முடியும் பாஸ்.